எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சுந்தரராஜன். டெய்லி நாராயணியம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 88வது தசகம், 2 தசகம் பார்க்குறோம். குஷேல பாக்கியானம் பார்த்துருக்கோம். இப்போ 88வது தசகம் சந்தான கோபால சரித்திரம். இந்த சரித்திரம் படிக்கும்போது கொஞ்சோண்டு வெண்ணெய் வச்சுட்டு நீங்கள் வேண்டிக்கங்க. யார் வீட்டில் குழந்தை பிறக்கணுமோ பிறக்கட்டும், எல்லாருக்கும் நல்லதாகட்டும், உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதாகட்டும்னு நினச்சிட்டு நான் படிக்கிறேன். குருவாயூரப்பா முன்பு தனது குருவான சாந்தியபினி முனிவரின் இறந்த புத்திரனை உயிருடன் அழைத்து வந்து குரு தட்சிணையாக அளித்ததை செவியுற்ற தேவகி பிறந்ததும் கம்சனால் கொல்லப்பட்ட தனது 6 குழந்தைகளையும் காண விரும்பி தங்களிடம் கூற, தாங்கள் தாயின் சொல்லை கேட்டு சுதலலோகம் செல்ல அங்கு மகாபலி சக்கரவர்த்தியினால் பூசனை செய்யப்பட்டீர்கள். அதன் பின் முன்பு பிரம்மதேவரின் சாபத்தால் ஹிரண்யகசிபுவின் பிள்ளையாக பிறந்த மரீசியின் புத்திரர்கள் பின்பு வாசுதேவருக்கு பிள்ளைகளாக தோன்ற அவர்களை கம்சன் கொன்றான். தாங்கள் அவர்களை திரும்ப அழைத்து வந்து தேவகிக்கு காட்டிவிட்டு அவர்களது உலகிற்கே திரும்ப அனுப்பினீர்கள். சிறந்த பக்தி கொண்ட சுத்ததேவன் என்ற பெயர் கொண்ட அந்தன சிரேஷ்டரும் பகுலாசுவன் என்ற அரசனுக்கு ஒரே சமயத்தில் அருள் புரிய விரும்பி தபோதனர்கள் சூழ தாங்கள் ஒரு சமயம் மிதிலைக்கு சென்றீர்கள். தாங்கள் இரு திருவுருவங்கள் தாங்கி அவ்விருவர்கள் வீட்டிற்கும் ஒரே சமயத்தில் சென்றீர்கள். ஒருவன் மிக்க செல்வத்தினால் வைபவத்துடன் தங்களை ஆராதித்தான். மற்றொருவனோ அன்றன்று பெறப்பட்ட பழம், அன்னம் முதலியவற்றால் தங்களை ஆராதித்தான். தாங்களோ இருவருக்கும் ஒரே மாதிரியாக தரிசனம் அளித்தீர்கள். இருவருக்கும் முக்தியையும் அளித்தீர்கள். ஒரு சமயம் துவாரகையில் ஒரு அந்தணருக்கு பிறந்த குழந்தைகள் பிறந்த உடனேயே இருந்ததையும் அவருடைய புலம்பல்கள் துளியும் கணிசியாமல் விதியை யார்தான் தடுக்க முடியும் என்று கூறி அனைத்து உலகங்களையும் காப்பவராயினும் தாங்கள் சற்றே பொறுத்திருந்தீர்கள் அல்லவா? அவ்வாறு தாங்கள் பொறுத்திருந்திருந்து அர்ஜுனனுடைய செருக்கை அடக்கவும் தாங்களும் மனிதன்தானே என்ற எண்ணத்தை குறுகியிருந்த அவன் புத்தியை திருத்தி உயர்ந்து விளங்கும் வைகுண்ட லோகத்தை தரிசனம் செய்வித்து தாங்கள் சாட்சாத் பரமாத்மாவே என்ற உண்மை உணர்த்தவே அடைய செய்யவும் தானோ என்று நினைக்கிறேன். அந்த அந்தணருடைய 8 பிள்ளைகளும் பிறந்ததும் இறந்தார்கள். தாங்கள் இதை கவனிக்காமல் இருப்பதால் தான் இவ்வாறு நடக்கிறது. அந்தோ பரிதாபம் என்று மக்கள் வெளிப்படையாக பேசத் தொடங்கினார்கள். இவ்வாறு இருக்கையில் அர்ஜுனன் துவாரகை வந்தடைந்தான். நட்பு முறையில் அங்கு வந்து தங்கியிருந்த அர்ஜுனன் 9வது குழந்தையும் இறந்து அந்தணன் புலம்புவது கேட்டு, இனி பிறக்கப் போகும் குழந்தை இறந்தால் அதை திரும்ப மீட்டு தருவேன், இல்லை என்றால் எரியில் புகுவேன் என்று சபதம் செய்தான். தன்னை அண்டியவர்களை காப்பவன் என்று செருக்குற்ற அர்ஜுனன் தங்களை கேட்காமலே அடுத்த பேறு காலத்தில் அந்த அந்தணன் வீட்டிற்கு சென்று பானங்களாலும் உயர்ந்த அஸ்திரங்களாலும் பிரசவ அறையை மறைத்தான். திடீரென்று குழந்தை பிறந்தவுடன் மறைந்து போகவே யமன், இந்திரன் மற்றும் சிறந்த தேவர்களுடைய உலகிற்கெல்லாம் தனது யோக வித்தியால் சென்று தேடியும் தனது முயற்சி பயனற்று போகவே அவன் எரியிற் புக முற்பட்டான். அப்பொழுது தாங்கள் புன்னகை பூத்த வண்ணம் அவனை தடுத்தீர்கள். பின்பு அர்ஜுனனுடன் தாங்கள் வேகமாக செல்கின்ற தேரில் அமர்ந்து கொண்டு மேற்கு நோக்கி சென்று லோகாலோக மலையை கடந்து அதற்கு அப்பால் இருந்த காரிருளை தனது சுதர்ஷன சக்கரத்தின் ஒளியால் போக்கி அந்த ஒளி தங்காது துன்புற்று கண்களை மூடிக்கொண்ட அர்ஜுனனிடம் இதோ பார் என்று கூறி காரண ஜலத்திற்கிடையில் ராஜச தாமச குணங்களின் தொடர்பற்ற இவ்வாறு வர்ணிக்க முடியாத விளங்கும் தங்களது இருப்பிடமான ஸ்ரீ வைகுண்டத்தை காண்பித்தீர்கள். அந்த வைகுண்டம் லோகத்தில் ஆதிசேஷ தல்பத்தில் திவ்யமான ஆபரணங்களாலும் ஆயுதங்களாலும் நன்கு அலங்கரிக்க பெற்று மஞ்சள் பட்டாடை உடுத்து புதிய நீருண்ட மேகம் போல சியாமள நிறமான அழகிய திருமேனியுடன் மும்மூர்த்திகளுக்கும் ஒப்பற்ற தலைவனாய் வேதங்களின் உட்பொருளாய் மங்கள திருமேனியாய் விளங்கும் தங்களையே பரமாத்மாவாகிய தாங்கள் பிரிய நண்பனான அர்ஜுனனுக்கு வழங்கினீர்கள். நீங்கள் இருவரும் நானேதான். ஒப்பற்ற தனித்தூய்மையான சத்துவ குணரூபத்தில் ஈஸ்வரத்தன்மை நன்கு விளங்குகின்றது. மற்றொன்றில் அத்தன்மை மறைந்துள்ளது. ஜீவாத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் விளங்கும் உங்கள் இருவரையும் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே நான் அந்தணரின் குழந்தைகளை கவர்ந்து வந்தேன். அக்குழந்தைகளை விரைவில் அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறி அவர் அளித்த அக்குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அர்ஜுனனால் புகழப்பட்டு பிராமணனிடம் அந்த குழந்தைகளை அளித்தீர்கள். இவ்வாறு பற்பல திருவிளையாடல்களால் உலகை மகிழ்வித்தீர்கள். விஷ்ணு குலத்தை பெருமையுறச் செய்தீர்கள்.
பற்பல யாகங்களை செய்தீர்கள். ஒப்பற்ற பற்பல விளையாட்டுகளால் மான்விழி படைத்த இடைப்பெண்கள் மகிழ்வுற செய்தீர்கள். இப்புவியின் பாரத்தை ஒழிப்பது என்ற காரணத்தை கைக்கொண்டு தங்கள் திருவடி தாமரைகளில் பக்தி பூண்டவர்களுக்கு முக்தி அளிப்பதற்காகவே பரிபூர்ண பரபிரமமாகிய தாங்கள் எதுகுலத்தில் மனித உருத்தாங்கி மறைந்து விளங்கினீர்கள். பகவானே குருவாயிரப்பா, உனது லீலைகளின் இன்பப் பெருக்கை சுவைத்தறிந்த நாரதர் பெரும்பாலும் துவாரகையிலேயே தங்கினார். அவ்வாறு அவர் தங்கியிருந்த போது பெரும் புண்ணியம் செய்த தங்களது தந்தை வசுதேவர் அவரிடமிருந்து ஞானோபதேசம் பெற்றார். பக்தர்களின் முதன்மையானவரும் சிறந்த அறிவாளியுமானவரும் அந்த உத்தவரும் தங்களிடமிருந்தே உயர்ந்த தத்துவ ஞானத்தை அடைந்தார்கள் அல்லவா? அவரும் உலக மக்களின் நன்மைக்காகவே இன்று பத்ரிகாசிரமத்தில் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். விபுவான குருவாயிரப்பா, தங்களுடைய இந்த ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் மற்ற எல்லா அவதாரங்களை காட்டிலும் மிகவும் மேன்மை பெற்று விளங்குகின்றது. ஏனெனில் இந்த அவதாரத்தில்தான் எங்குமுள்ள மக்கள் அனைவரும் பெருமுயற்சியின்றி எளிதான பலவித யோகங்களால் வழிகளால், அதாவது நட்பினால் பாண்டவர்களும், பயத்தினால் கம்சன் முதலியோரும், அன்பினால் வசுதேவர் நந்தன் முதலியோரும், பசுமையினால் சிசுபாலன் முதலியோரும், காதலால் கோபியர்களும் துன்பங்கள் அனைத்தையும் கடந்து அழிவற்ற மோட்சத்தை அடைந்தார்கள். ஹே குருவாயிரப்பா, அப்படிப்பட்ட தாங்கள் உலகில் துன்பம் துடைத்ததற்காகவும் பக்தியின் நிறைவிற்காகவும் அருள் புரிய வேண்டும், என்னுடைய நோயை போக்கி அருள வேண்டும் என்று பட்டத்திரி கூறுகிறார். கிருஷ்ணாவதாரம் எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க. ரொம்ப இந்த சந்தான கோபால தசகத்தை எல்லாரும் அனுபவிங்க. எல்லாருக்கும் நல்லதாகட்டும். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.